டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸையுமே நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இவர்களுள் வேறுபட்டவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் படிக்க வேண்டி இருக்கும். கண்டிப்பாக வா ராமசாமி, ஹரிஹரர், கனகலிங்கம், கிருஷ்ணன் 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷன் ஒரு பேராக இருக்குது. இப்போ இதை நீங்கள் கவனிக்கும்போது இந்த 4 பேருக்கும் எதில் சம்பந்தமாகுதுன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களில் நீங்கள் சிந்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய டைம் கில்லர் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு 5-6 கொஸ்டின் கேட்கும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமே ஸ்பாயில்ட் ஆகிரும் எக்ஸாம் ஹாலில். ஸோ நீங்கள் நல்லா தெளிவாகவும் டீட்டெயில்டாகவும் படிச்சிருக்கணும். படிக்கும்போதே நல்ல மனசில் பதிய வச்சுருக்கணும். இந்த கொஸ்டின் தமிழில் தான் கேட்பாங்க. ஏன்னா இது பொது தமிழில் வரப்போகிற கொஸ்டின். ஸோ பொது தமிழ்னால் தமிழில் உங்கள் மைண்டை இது பண்ணிக்கணும். வா ராமசாமி, ஹரிஹரர், கனகலிங்கம், கிருஷ்ணன் இவையெல்லாம் எதையோட சார்ந்தது, இவையெல்லாம் எதோட சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட சார்ந்ததுன்னு நீங்கள் கணிக்கணும். வா ராமசாமி, ஹரிஹரர், கனகலிங்கம், கிருஷ்ணன் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா வா ராமசாமி, ஹரிஹரர், கனகலிங்கம் அப்படிங்கிறது பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களோட பேர். கிருஷ்ணன் அப்படிங்கிறது பாரதியாரோட புனைப்பெயர். ஓகேவா? இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து இது வேறுபட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க, பொது தமிழில் வருது, அது எதோட சார்ந்தது எல்லாமே நீங்கள் அந்த குறிப்பிட்ட நிமிடங்களில் நீங்கள் கணிச்சே தீரணும். அப்புறம் இப்போ பாரதியாரோட புனைப்பெயர்கள்னு பார்த்திங்கன்னா இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சிசுபாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் அப்படின்னு இருக்குது. அதில் கிருஷ்ணனுங்கிற ஒரு பேர் மட்டும் இங்கே இருக்குது. அடுத்தது கவனிச்சிங்கன்னா பிபி சுப்பையா, ஹரிஹரர், என் நாகசாமி, வா ராமசாமி, பரளிசூ நெல்லையப்ப, கனகலிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் பாரதியாரிடம் துணையாசிரியர்களாக பணியாற்றியிருக்காங்க. அவர்கிட்ட தொழிலை கற்றுருக்காங்க. ஸோ இதில் வா ராமசாமி, ஹரிஹரர், கனகலிங்கம் எல்லாம் துணையாசிரியர்கள். கிருஷ்ணன் அப்படிங்கிறது பாரதியாரே தான். இந்த பாரதியாரையே அவருடைய புனைப்பெயர் தான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் உருவாக்க கற்றுக்கணும். அப்போ தான் மனசில் பதியும். இப்படி தான் கேட்பாங்க, இப்படி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதெல்லாம் டைம் கில்லர், நிச்சயம் வரும்.